என்ன வருண், சாரா ஏன் இப்படி பண்ணான்னு குழப்பமா இருக்கா? அவ உன்னை உண்மையா லவ் பண்ணிருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டா. அவ எதிர்பார்த்ததே வேற. ஆமாப்பா, அவ உன் கூட வாழணும்னு நினைச்சிருந்தா அவ தன்னை மாத்திக்கிட்டு இந்த குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்திருப்பா. ஆனா அவ எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணணும்னு மட்டும்தான் யோசிச்சா. அதனாலதான் இந்த மாதிரி குறுக்கு வழிய தேடி போய் உன்னை எல்லாரும் முன்னாடியும் தலைகுனிய வச்சுட்டா. இப்பவாவது அவ நல்லவ இல்லைன்னு புரிஞ்சுக்கோ. என்னடா இன்னுமா டல்லா இருக்க? சாராவை பத்தி இல்ல, அவ கெட்டவன்னு அவளே ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டா. அவளுக்கு இந்த வீட்டுக்கு மருமகளா வர தகுதியே இல்லடா. நீ அதை பத்திலாம் யோசிக்காம சந்தோஷமா இருடா. முதல்ல அந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியில வா. வா, காசு விளையாடலாம். ஆமாண்ணே, நாமெல்லாம் ஒன்னா விளையாடி எவ்வளவு நாள் ஆச்சு. வாண்ணே. இல்லம்மா, எனக்கு மூடு இல்ல, நீங்களாம் விளையாடுங்க. விளையாடுனா எல்லாம் சரியாயிடும். வாண்ணே ப்ளீஸ். நான் ஒன்னும் ஏமாத்தலாம் மாட்டேன், பொறுமையா விளையாடுறேன். இருங்க, முதல்ல அவன் சாப்பிடட்டும். கடவுளே, எனக்கு எல்லாமே எங்க அத்தை தான். அவங்க நல்லா இருக்கணும். இந்த குடும்பம் எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும். கடவுளே. வெண்ணிலா, ஒரு காஃபி எடுத்துட்டு வாமா. இதோ வந்துட்டேன் அத்தை. சாமி, அத்தை கூப்பிடுறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு. உன்கிட்ட நான் வந்து வேண்டிக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ சித்தப்பா மாதிரி, அதுக்கப்புறம் நீங்க அண்ணாமலை மாதிரி. அண்ணாமலை, அங்க பாத்தியா நிலா எவ்வளவு வெள்ளையா அழகா இருக்கு? இல்லங்க, நிலா பச்சை கலர்ல இருக்கு. அத தூரத்துல இருந்து பாக்கறதுனாலதான் வெள்ளையா தெரியுது. அட ஆமா அண்ணாமலை, நிலா பச்சையா தான் இருக்கு. வணக்கம்மா. வாங்கண்ணே. 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 வாங்கம்மா. வணக்கம். ஏண்ணே, ஃபங்க்ஷனுக்கு முக்கியமானவங்களே நீங்க தான். இப்படி லேட்டா வரலாமா? எப்பவும் போலதாம்மா. இவங்க கிளம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்பயாவது வந்தீங்களே, ஃபங்க்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்கு சம்பந்தி. மா, பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. பவித்ரா, பரமு பாத்துக்கினியா? வானு இன்னமா அழகாக்கிறா. ஏன் கண்ணே பட்டடம் போல இருக்கு அம்மாடி. ஆமா. நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கேன். நீங்க 2 பேரும் உட்காருங்க. ஏன் அண்ணாமலை, வெண்ணிலாவை இப்படி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? வருண் சீக்கிரமே வெண்ணிலாவை புரிஞ்சுப்பாக்கா. இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியட்டும், அப்புறமா எல்லாமே நல்லதா நடக்கும். அம்மா, மாப்பிள்ளைங்களை வர சொல்லுங்க. கௌதம், வருண். வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம் மாப்பிள்ள, உட்காருங்க. கல்யாணத்துலதான் உங்க மனசுல எதையோ நினைச்சு குழப்பத்தோட தாலி கட்டினீங்க. இப்பவாது என்ன முழு மனசோட ஏத்துக்கிட்டு தாலி கட்டுவீங்கன்னு நம்புறேன். இப்போ இல்ல, எப்பவுமே என் மனசுல உனக்கு இடம் கிடையாது. அக்கா, நல்ல நேரத்துக்குள்ள தாலி கட்டணும். சீக்கிரம் தாலியை கோருங்க. இன்னும் கொஞ்சம் தான் அண்ணாமலை, முடிச்சிடுச்சு. மாப்பிள்ள, எங்கே இருந்து இருக்கீங்க? உட்காருங்க. ஒன்றும் இல்லை மாமா, ஒரு முக்கியமான ஃபோன். சரி, போயிட்டு வாங்க. ஏதாவது முக்கியமான காலா இருக்கும்.
என்ன எதுக்காக இத்தனை ஃபோன் பண்ற? சாரா என்ன ஆச்சு? எதுக்கு பாடாற? அம்மா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க வருண். டாக்டர்ஸ் எல்லாம் என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வருண். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வருண். சாரா அதெல்லாம் அம்மாக்கு ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாத. இல்ல வருண், டாக்டர்லாம் என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ரிலேட்டிவ்ஸ்னு யாருமே எங்களுக்கு கிடையாது வருண். ப்ளீஸ் வருண், கொஞ்சம் வா வருண் ப்ளீஸ். சாரா இங்க ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு, எப்படி என்னால அங்க வர முடியும்? ப்ளீஸ் வருண், எனக்குன்னு இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தான். எனக்காக வா வருண் ப்ளீஸ். ஏய் இல்ல சாரா, இங்க எல்லாரும் இருக்காங்க, என்னால இப்ப வர முடியாது. நீ போனை வை. வருண் வருண் வருண், ஒரே ஒரு நிமிஷம் அம்மாவை நீயே பாரு வருண். பாரு வருண். சார் இங்க சாரானு. சாராவா? வருண். சாரா சாரா காம் டவுன். எங்க நீ வராம போயிருவேன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் வருண். அதான் வந்துட்டேன்ல, வா முதல்ல அம்மாவை பார்க்கலாம். டாக்டர் உள்ள செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வருண். அவங்க என்னென்னமோ சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வருண். வா அம்மா பார்க்கலாம். சாராதான் முக்கியம்னா அவளையே கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியதானே. இதுக்கு ஏன் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்கணும்? ஐயோ வான்மதி, அப்படிலாம் இல்ல. வெண்ணிலா தான் எல்லா விதத்திலையும் அவனுக்கு ஏத்த பொண்ணு. வெண்ணிலாவளை மட்டும்தான் அவனை சந்தோஷமா பாத்துக்க முடியும். அவன் வெண்ணிலாவை ஏத்துக்கணும் தான் நாங்க இவ்வளவு பண்றோம். என்ன பண்ணி என்னங்க பிரயோஜனம்? என்ன நடந்தாலும் அவர் அந்த சாரா பின்னாடி தானே போறாரு. என் தங்கச்சியை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சாரா? டாக்டர் ஆண்டிக்கு எப்படி இருக்கு? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே? சாரி சார், அவங்க கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. எங்களால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டோம், ஆனா அவங்கள காப்பாற்ற முடியல. டாக்டர் இப்படி சொல்லாதீங்க டாக்டர். டாக்டர் ப்ளீஸ், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது அவங்களை காப்பாத்துங்க. நாட் பாசிபிள் சார். நீங்க அவங்கள ஃபாரின் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா கூட காப்பாற்றவே முடியாது. அவங்க இன்னும் அதிகபட்சம் 1 or 2 hours தான் உயிரோட இருப்பாங்க. முடிஞ்சா அவங்க கடைசி ஆசை என்னன்னு கேட்டு அதை நிறைவேற்ற பாருங்க. டாக்டர்